வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா நம்ம மீனாவே சொல்லுறாங்க நம்ம ஜனகமாட்ட, இந்த பாருங்க, அவருக்கு நம்ம எவ்வளோதான் அள்ளி அள்ளி பாசத்தை கொட்டினாலும் அவரோட தங்கச்சி பாசம்தான் அவருக்கு பெருசாக இருக்குது. அவரோட பிறந்தநாள் அவர் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் உங்கள் பையனுக்காக உங்கள் பொண்ணு ஜெயாவை இந்த வீட்டுக்கு வர சொல்லுங்கள். ஆனால் அதை வச்சு ஒட்டு உறவு அப்படின்னு அவள் இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு ஆர்டர், அவள் பிறந்த நாளுக்கு 100 பேர் வராங்கன்னா அதில் ஒரு ஆளாக வந்துக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையாவது நம்ம அத்தை சொன்னாங்களே அப்படின்னு தமிழுக்கிட்ட சொல்ல நேரம் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதோட அம்மாவுக்கிட்ட இப்போவே சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அம்மா, மாமாவோட பிறந்த நாளில் நீ வரலாம் அப்படின்னு உனக்கு பெர்மிஷன் தந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல நேரம், அப்படியா தமிழ், இதை யார் சொன்னா? இதை அத்தை நேராக ஜனகமாட்ட சொல்லியிருக்காங்க. ஜனகமா என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஜெயா என் அண்ணனுக்காக நான் கண்டிப்பாக வருவேன், என் அண்ணனோட பிறந்தநாளை நானே நின்று கொண்டாட போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெயாவை பார்த்து பிறந்த நாளில் இவங்க தமிழோட அம்மா தானே அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம சிபி சரியான தண்டனையை நம்ம தமிழுக்கு கொடுத்து தமிழை வீட்டை விட்டு வெளியே விரட்ட போகிறாங்கங்க. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம தமிழுக்கு அவங்க ஆசையை சொல்கிறாங்க. இந்த பாருங்கத்தை மாமாவோட பிறந்தநாள் நல்லா யோசித்து முடிவெடுங்க. மாமா இப்போவுமே கவலையாக இருக்காங்க. அவங்க கவலைக்கு காரணமே அவங்க தங்கச்சி இந்த பிறந்த நாளில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இருக்காங்க. நீங்கள் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வருது அப்படின்னு சொன்ன உடனே, நீ எதுக்காக அவளுக்காக வரைஞ்சி கட்டிட்டு வார அப்படின்னு எனக்கு தெரியலை. உனக்கு ஏன், எதுக்காக நீ எப்போவுமே அவளையே நினச்சிட்டு இருப்பியா? என்ன தொடர்பு உனக்கும் அவளுக்கும் இருக்குன்னு எனக்கு புரியலை அப்படின்னு கோபப்படுறாங்க நம்ம தமிழுக்கிட்ட. நம்ம மீனா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நேராக போகிறாங்க. அவங்க ஹஸ்பண்டு பிரகாஷுக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான், உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பேச முடியாது, எனக்கு தங்கச்சி அவ்வளோ முக்கியம், நான் சின்ன வயசுலேருந்தே என் தங்கச்சி மேலே உசுரை வச்சுருக்கேன், அவளை என் பிறந்தநாளுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டல, எனக்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம மீனாவை பார்த்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே, என்னடா இவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்காரு, கட்டின தாலி பாசத்தை விட இவருக்கு எந்த பாசம் பிடிச்சிருக்கு, அது ரத்த உறவு தான் மேலாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவரோட பிறந்தநாள், அவரோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம், அப்படி இருக்க நேரம் அவரோட தங்கச்சியை வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக நம்மளை ஓரங்கிட்ட வாய்ப்பு இருக்குது. என்னடா பண்ண, இதுக்கு ஒரு வழி அப்படின்னு முடிவெடுக்கிட்டு, சரி என் மனசை கல்லாக்கிட்டு இந்த முடிவை எடுத்தே தீரணும், அது என் கணவருக்காக, அவரோட தங்கச்சி 100ல் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நம்ம ஜனகமாட்ட இந்த பாருங்க, அவளை வர வைங்க அப்படின்னு சொல்லலாம். யாரை வர வைக்கணும் மீனா? உங்கள் பொண்ணு தான் அத்தை, என் புருஷனோட சந்தோஷத்துக்காக பிறந்த நாளில் அவள் வரட்டும், 100ல் ஒரு ஆளாக இருந்து அணக்கம் இல்லாமல் போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீனே தமிழுக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு மீனாட்டா சொன்ன உடனே, சரி நானே சொல்லிடுறேன், தமிழ் இங்கே வா, என்ன அத்தை, என்ன விஷயம், அந்த ஜெயாவை பிறந்த நாளுக்கு வர சொல்லு, என் புருஷனோட சந்தோஷத்துக்காக நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஏகப்பட்ட சந்தோஷம். சரி நான் வர சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா பிறந்த நாளுக்கு உனக்கு அழைப்பு வந்துட்டு, நீ வரலாம், மாமாவோட பிறந்த நாளில் நீ வரலாம், இது மாமாவால் தான் நடந்துச்சு, எங்கள் அண்ணன் எனக்கு தெரியும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, நம்ம 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்க கண்டிப்பாக எங்கள் அண்ணன் உதவுவார் தமிழ், எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசில், நான் அவங்க மனசில் நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல ஜெயராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம தமிழுக்கு பயங்கரமான ஒரு ஃபீலிங் இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஜெயராணி எங்கள் அம்மானி சிபிக்கு தெரியும், அப்படி இருக்க நேரம் அவங்க தான் அத்தை அப்படின்னு அறிமுகப்படுத்த நேரம், இது தமிழோட அம்மா நம்மளை திட்டமிட்டு சரி பண்ணி நம்மளை ஏமாற்றிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக கோவப்படுவார். அதுக்கு முன்னாடி உண்மையை போட்டு சிபிகிட்ட உடைச்சிடணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் நம்ம தமிழுக்கு வருது. சிபி கூட பேசலாம் அப்படின்னு நினைக்க நேரம் எல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் அந்த பேச முடியாத ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணிடுது. அதோட பிறந்த நாள் வருது.
நம்ம ஜெயராணி வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சிபியை வந்து கேஷுவலாக எப்பவும் போல் அத்தை என்ன அத்தை வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. என்ன சிபி வந்து இந்த ஜெயாவை அத்தனை கூட ஆரம்பிச்சிட்டான், இவனுக்கு பழைய பார்க்க எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு வந்து கடுமையான கோபம் நம்ம மீனாவுக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிபிக்கு வந்து தெரிய வருது, இதுதான் ஜெயராணி எங்கள் அப்பாவோட தங்கச்சி அப்படின்னு வந்து தெரியுது. ஏன்னா நம்ம பிரகாஷ் கேக் எடுத்து வாயிலெல்லாம் ஊட்டி விடுறாங்க, தங்கச்சி மேலே அன்பை கொட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாக்காராங்க. அப்போ திட்டமிட்டு தான் தமிழ் இந்த வீட்டுக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு வந்தாளா, இது எங்கள் அத்தையோட மகதான தமிழ் அப்படின்னு வந்து பேரின் உண்மை வந்து தெரிய வந்து அப்படியே இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே கோபத்தை கனலை திரிக்க விடுறாங்க. ஓங்கி தமிழை அறையிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போடி, உனக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாது. என்ன தம்பி சொல்கிறீங்க, நீங்கள் வாயை மூடுங்க, நீங்கள் தான் எங்கள் அப்பாவோட தங்கச்சி அப்படின்னு வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், நீங்கள் தமிழோட அம்மா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கணேசன் அப்படியே, என்ன தமிழோட அம்மா இவா தானா ஜெயராணி, தந்திரமாக தான் அவள் பொண்ணை இந்த வீட்டில் கட்டி வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சிபி நீ சொல்லது உண்மையா அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா கேட்குறாங்க. ஆமாம் நான் சொல்லது உண்மைதான் ஜானு, இந்த நம்மளை திட்டமிட்டு ஏமாத்தியிருக்கா இந்த தமிழ், இவ பயங்கரமான ஆள், நீ நினைக்கிறது மாதிரி இல்லை. என்னை கல்யாணம் பண்ணது, நம்ம வீட்டுக்கு கம்பெனிக்கு வேலைக்கு வந்தது, இதெல்லாம் திட்டமிட்ட சதிதான். இவ வந்து உன்னோட ஜெயாவோட பொண்ணு தான், இது எனக்கு தெரியும். ஆனால் அவள் தான் ஜெயா நம்ம அத்தை அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது, எனக்கு தமிழோட அம்மா அப்படின்னு தான் அறிமுகமானாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நினச்சேன்டி இந்த இப்படி ஒரு தில்லுமுள்ளு இருக்கும் அப்படின்னு வந்து நீ அவளுக்காக வரைஞ்சிக்கிட்டு எப்போவுமே சப்போர்ட் பண்ணி பேசினால அப்போவே எனக்கு உன் மேலே சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட வந்து கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்க மீனா. இதையே சாக்கா வச்சு நம்ம கணேசன் என்ன பார்க்குற வீட்டை விட்டு வெளியே போங்க, பொண்ணும் மகளும் இந்த வீட்டில் ஏமாற்றி நுழைஞ்சிடலான்னு நினச்சிங்களா, வீட்டை விட்டு வெளியே போங்க, இந்த வீட்டில் உரிமை இல்லை அப்படின்னு வந்து நம்ம சிபி வந்து அடிக்க கணேசன் வந்து சிரிக்கிறாங்க. திட்டமிட்டு சரி பண்ணி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலும் இனி நீ இல்லாட்டுனா தமிழ் உன் இடத்துல என் பொண்ணு இருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெரிய வஞ்சன்ஸோட நம்ம கணேசன் வந்து நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஜெயாராணி கீழே விழுந்து கிடக்கவங்கள வந்து தூக்கிக்கிட்டு நம்ம தமிழை எலும்புங்கம்மா, இந்த வீட்டில் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கிடல, நம்ம அப்பா எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து நம்ம எவ்வளவோ போராட்டம் பண்ணி நிரூபிக்க ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் எதுவுமே சரியாக படலை. சரி இருக்கட்டும் போவோமா, நம்மளுக்கு இனி எந்த வேலையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நிறுத்துங்க, என் ஜெயா வந்து புருஷன் அப்படி பண்ணலை, ஜெயா வந்து திட்டம் போட்டு இங்கே அப்படி நடக்கலை, அதெல்லாம் எதேச்சையாக நடந்தது அப்படின்னு சொல்ல நேரம் தங்கச்சிக்காக இவ்வளவோ பறிஞ்சு பேசுகிறீங்க, நாங்கள் வந்து உங்களுக்காக தான் சொல்லுவோம், உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கினதே அவங்க புருஷன்தான், இந்த சொத்துக்காக மகளையும் இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கானா, இவளை எவ்வளோ பெரிய தந்திரகாரி, வாயை மூடுங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரகாஷை வாயை திறக்க முடியாத அளவு வாயை அடைச்சிட்டாங்க நம்ம மீனா.